بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أصابته فاقة فأنزلها بالناس لم تسد فاقته ومن أنزلها بالله أوشك الله له بالغنى إما بموت عاجل أو غنى عاجل. رواه أبو داود والترمذي. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் தன்னுடைய வறுமை நிலையை அல்லது தேவைப்பாட்டை மனிதர்களுக்கு முன்வைத்தாரோ அவருடைய தேவைகள் அல்லது வறுமை நிறைவேற்றப்பட மாட்டாது. எவரொருவர் அந்த வறுமையை அல்லது தேவையை அல்லாஹ்விடம் முன்வைத்தாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு செல்வந்த நிலையை மிக விரைவிலே ஏற்படுத்துவான். எப்படி என்றால், திடீரென வரக்கூடிய மரணத்தின் மூலமும் தாமதமாகி கிடைக்கக்கூடிய செல்வத்தின் மூலமும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை படித்துக் கொள்கிறோம். ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டால் அல்லது அவருக்கு ஒரு கடுமையான தேவை ஏற்பட்டால் அந்த தேவையை பொதுவாக எல்லோரும் மனிதர்களிடம்தான் சொல்லி நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். அது மனிதனுடைய இயல்பு, அது தவிர்க்க முடியாத நிலைமையும் தான். பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்றால், மனிதனை பற்றிய வரைவிலக்கணங்களை சொன்ன அறிஞர்கள் மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் சமூக பிராணி, இன்னும் சிலர் சிரித்து சிந்தித்து வாழும் பிராணி என்று சொன்னார்கள். அதாவது மனிதன் என்பவன் அடுத்த மனிதனை சார்ந்து வாழக்கூடிய இயல்பான ஒரு தன்மை தான் இருக்கிறது. தவிர்க்க முடியாமல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், எங்களோட தேவை நிறைவேறணும்னா அடுத்தவங்களின் பால் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், இது உண்மை. ஆனால் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், எடுத்த எடுப்பிலேயே எல்லா கஷ்டங்களையும் தேவைகளையும் மனிதன்கிட்ட ஒரு ஆள் சொல்றாருன்னு சொன்னால் அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா யார்கிட்ட நாங்கள் தேவையை முன்வைக்கிறோமோ அவர் சில நேரம் அந்த தேவையை எங்களுக்கு நிறைவேற்றி தரலாம் அல்லது எங்களை கைவிடலாம். நாங்கள் மனிதர்களை இவ்வாறு தான் எங்களோடு நடந்து கொள்வார்கள் உறுதியாக சொல்ல முடியாது. இரண்டாவது விஷயம், ஒரு மனிதனுடைய தேவையை அவர் இன்னொருவரிடத்திலே சொல்கின்ற பொழுது அது ஒரு சுயமரியாதைக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும். சரி, ஒருவருடைய தேவையை அடுத்தவர்கிட்ட போய் சொல்ற நேரம் அவர் மானம் மரியாதைக்கெல்லாம் சில நேரம் பாதிப்பும் வர முடியும். அதுக்கான ஆதாரம் பின்னால் வரக்கூடிய ஹதீஸிலும் இருக்கிறது. ஆகவே இயன்ற வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய தூதரின் வழிகாட்டல் என்னென்றா,
நீங்க அதை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யுங்க. கடுமையான தேவைகள் வந்தால் அல்லாஹ்விடம் அதை இறக்கி வைங்க. இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற அரபு வாசகம் என்னண்டா, அன்சலஹா, அந்த மனிதர் இறக்கி வைத்தால், அதை நான் முன்வைத்தால்னு மொழிபெயர்த்தேன். உண்மையிலே இதுல சொல் கருத்து என்னண்டா, இறக்கி வைத்தால். என்னுடைய தேவையை நான் ஒருவரிடத்தில் இறக்கி வைக்கிறேன். இறக்கி வைக்கிற நேரம் என்னுடைய பாரம் கொஞ்சம் நீங்குது. என்னுடைய தேவை இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன், இந்த தேவை ஒன்று இருக்குது, நீங்க இதை நிறைவேற்றித்தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அல்லது எனக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு தாங்கன்னு நான் இறக்கி வைக்கிறேன். அப்ப அந்த இறக்கி வைக்கிற வகை ரெண்டு வகைப்படும். ஒன்று மனிதர்களிடத்திலே, ரெண்டாவது அல்லாஹ்விடத்திலே. அப்ப மனிதர்களிடத்திலே அதை நாம இறக்கி வைக்கிற நேரம் சில நேரம் அது நிறைவேற்றப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏண்டா உதாரணம், வலிமையாக ஒருவருக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். திரும்பவும் அவர் போய் அவர்கிட்ட கேட்டா அவர் கைவிடலாம். அது எங்களுக்கு நிச்சயமா சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாங்க இறக்கி வச்சா அல்லாஹு தஆலா மிக விரைவில் அவரை ஒரு தன்னிறைவான ஒரு நிலையை உண்டாக்குவார். ஆனா எப்படி என்று சொல்றதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, திடீரென வரக்கூடிய மௌத்தின் மூலம். அதாவது ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வறுமை, அடிக்கடி பிரச்சனை, தேவைகள் வந்துக்கிட்டே இருக்குது, அவருக்கு நிறைவேற்ற முடியாமல் இருக்குது. சரியா? உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், என்னத்துக்கு வாழணும், சரியா, இப்படியெல்லாம் யோசிக்கிற நேரம் அவருடைய உள்ளத்தின் நிலைமை அல்லாஹ் தான் அறிவான். மனிதர்களை விட நம்ம யாரையும் பற்றி நாங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு ஆளோட நிலைமையை நாங்கள் சரியாக முடிவெடுக்கக்கூடிய அறிவு எங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை தவிர. அப்போ அல்லாஹ் அவரை பார்த்துக்கிட்டு வர நேரம் சில நேரம் தன் பக்கம் அவரை கூப்பிட்டுட்டா அவருக்கு ராகத்து. இப்படியெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு அவரை மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போறதை விட, என்னடா அடியான், அல்லாஹ் படைச்ச அடியான் இல்லையா, அல்லாஹ் படித்த அடியான அல்லாஹ் என்ன செய்யறான்டா, உடனே தன் பக்கம் கூப்பிட்டு கொள்றான். திடீர்னு மௌத்து வந்து அவரு போய் சேர்ந்துருவாரு. அவருக்கு ஒரு ராகத், இதுக்கு பிறகு வறுமையும் இல்லை, தேவைப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. சரி, சில நேரம் அந்த மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வோட ஏற்பாடு எப்படின்னு தெரியாது, அவர் எதிர்பார்த்த தேவைகள் அந்த குடும்பத்தில் வேறு விதமா நிறைவேறும். அவர் ஹயாத்தோடு இருந்த நேரம் அவரால் நிறைவேற்ற முடியாம இருந்ததை அல்லாஹ் வேற அமைப்பில் நிறைவேற்றி வைப்பான். அவர் எடுத்துருவான் அவர் அல்லாஹ்வோட பக்கம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திடீரென வரக்கூடிய மரணத்தின் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஒரு செல்வந்த நிலையை ஏற்படுத்துவான். ரெண்டாவது சொல்றாங்க, அவரை மௌத்தாக்க மாட்டான், அவர் ஹயாத்தோடு இருப்பார். கொஞ்சம் கால தாமதமாகி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அவரை தேவையை நிறைவேற்றுவான். இந்த ரெண்டிலையும் நன்மை தான் இருக்குது. எனவே நாங்க முடிவுக்கு வரணும், எங்கட தேவை யார்கிட்ட இறக்கி வைக்கிறது. சரியா? கடன்பட்ட ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு துவா உனிக்குது. சரி, நம்ம கடன்பட்டா கடனை அடைக்கிறதுக்கு உலகத்தில் என்ன வழின்னு தான் ஓடி 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 டயர்டாகிறோம். கட்டாயம் டயர்டாகத்தான் வேணும், பொடுபோக்க இருக்கக்கூடாது, கடனோட மௌத்தா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ்வோட தூதர் அதோட நீங்க துவாவையும் ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சரி, என்ன துவா? அல்லாஹும் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக. யா அல்லாஹ், நீ ஹராம்னு ஆக்கி வச்சுக்கிறாயே, அதை விட்டும் என்னை ஹலாலை கொண்டு போதுமாக்கி வச்சிரு. ஹராத்தை விட்டும் என்ன ஹலாலை கொண்டு போதுமாக்கி வச்சிரு. அதாவது எந்த சந்தர்ப்பத்திலும் நான் ஹராத்துக்கு போகக்கூடாது யா அல்லாஹ். சரி, ஹலாலை கொண்டு போதுமாக்கி வச்சு. வ அக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக்க. எப்படின்னு சொன்னா, உன்னுடைய பேரருளின் காரணமாக, உன்னை பேரருளின் முன்னிறுத்தி அல்லது காரணமாக என்னை தன்னிறை உள்ளவனாக ஆக்கிவிடு.
உன்னுடைய பேரலை கொண்டு உன்னை தவிர உள்ளவர்களை விட்டும். எப்படி இந்த துவா பாருங்க, உன்னை தவிர உள்ளவர்களை விட்டும்னா யார்? மனிதர்கள், மக்கள்கிட்ட நான் போகக்கூடாது. உன்னோட அருளால நான் தண்ணீர் உள்ளவனாக என்ன ஆக்கி போடு ஏண்டா அது ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மான மரியாதைக்கு ஒரு குந்தகம் வாங்கக்கூடிய விஷயம்தான். நாங்கள் மற்றவர்கள்ட்ட கை நீட்டுறது, மற்றவர்கிட்ட சொல்கிற நேரம் அது அவங்களோட எதிர்வினை எப்படி வரும்னு எங்களுக்கு சொல்ல. சில நேரம் எங்களை கவனிப்பாங்க, சில நேரம் எரிஞ்சு விழுவாங்க, சில நேரம் ஏசுவாங்க, உனக்கு இதுதான வேலை, உனக்கு எத்தனை முறை தந்திக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி போடுவாங்க. எனவே ரசூலுல்லாஹ் எந்த வரைக்கும் சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட நீங்கள் அதை ஒப்படைங்க. அதுக்கு நாம் துவா செய்கிறோம். நிறைய துவாக்கள் ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும். சரி, நான் அடிக்கடி சொல்கிறேன் அதுதான், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் படித்து தந்திக்கிறாங்க, அதை பயன்படுத்தணும் நாங்கள். சரியா? அது என்ன? பாங்கு சொல்லி இக்காமத் சொல்றதுக்கு இடையில உள்ள நேரம், பாங்கு சொல்லி இக்காமத் சொல்றதுக்கு இடையில உள்ள நேரம் துவாக்கள் நிராகரிக்கப்பட மாட்டாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு உள்ள நேரம், அதே மாதிரி நடுநிசையில கேட்கிற துவா, அதே மாதிரி பயணத்துல கேட்கிற துவா, இப்படி பலதும் இருக்கு. ஆகவே இதுல அல்லாஹ்ட தூதர் வேண்டிக் கொள்றாங்க, இயன்ற வரைக்கும் அல்லாஹ்ட்ட உங்களோட தேவையை இறக்கி வைங்கன்னு சொல்லி. அனிபினில் ஃபிராஸ் அன்னல் ஃபிராசிய கால. இப்போ நாங்கள் இப்போ பார்த்து முடித்த ஹதீஸோட இந்த பாடத்தில் 2வது பகுதி நிறைவடையுது. இதனுடைய 3ஆம் பகுதியில் முதலாவது வார ஹதீஸ். இப்னுல் ஃபிராசி அறிவிக்கிறார், அன்ன ஃபிராசி அல் கால. ஃபிராசி என்ற சஹாபியிட மகன் சொல்றாரு, தன்னுடைய வாப்பா அறிவிக்கிறார், குல்துலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அலு யா ரசூலல்லாஹ். நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் மக்கள்கிட்ட கை நீட்டி கேட்கவா, அதாவது யாசிக்கவா, பிச்சை கேட்கவான்னு கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, வேண்டாம், நீ செய்யவானா அப்படி. வைன் குந்த லா புத்த, கட்டாய நீ கை நீட்ட வேண்டி வந்தா ஃபசலி சாலிஹின், நல்ல மக்களிடம் கேட்டு பெற்றுக்கொள். இந்த ஹதீஸ் அபூதாவுத், ரவாஹு அபூதாவுத், நசாயில பதிவாகி. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கேட்கிறார் சஹாபி, யார சொல்ல நான் கை நீட்டி பிச்சை கேட்கவா, வானான்னு தான் முதல்ல சொல்றான். வானா, அது ஒரு தொழிலாக ஒரு பழக்க தோஷமாக போயிடும், வானா. சென்ற வாரம் நாங்கள் படித்தோம், ஒரு சஹாபியை கூப்பிட்டு உங்களோட வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு படித்தோம். அவர் சொன்னார், ஒரு பெரிய தடிப்பமான விரிப்பு இருக்குது, அந்த விரிப்பை விரித்து படுக்கிறோம், கூதல் காலத்தில் போத்தி கொள்கிறோம். வேற என்ன இருக்குது? தண்ணி குடிக்கிற ஒரு பாத்திரம் ஒன்று, 2ஐயும் கொண்டு விட்டு வாங்க. 2ஐயும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஏலத்தில் விட்டாங்க. சரி, இதை யார் எடுக்கிறேன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் 1 திர்ஹமுக்கு எடுக்கிறேன்டார். இன்னொரு ஆள் சொன்னா நான் 2 திர்ஹமுக்கு எடுக்கிறேன். 2 திர்ஹமுக்கு கேட்டாலும் கொடுத்தாங்க. பிறகு சொன்னாங்க, இதை கொண்டு போய் கோடரி ஒன்று வாங்கிட்டு வரணும், மற்றதுக்கு வீட்டுக்கு சாமானை வாங்க. கோடரியை வாங்கிட்டு இங்கே வரணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க எப்படி தொழில் வழிகாட்டல். இன்னைக்கு இங்கிலீஷில் என்னமோ கோர்ஸ்லாம் நடக்குது, கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அது இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை கோடரியை கொண்டு இங்கே வரணும், தன்னோட கையால் புடி போட்டு கொடுத்தாங்க. அது ரசூலுல்லாஹ்க்குள்ள பரக்கத். அது அப்படி சில அற்புதங்கள் நடந்துச்சு. அப்போ புடியை போட்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஹதீஸில் 15 நாளைக்கு இந்த பக்கத்துக்கு நான் ஒன்றை பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன? உழைக்கிறதெல்லாம் ஈடுபடணும். அவர் உழைச்சி 15 நாளைக்கு பிறகு வாராரு, 10 திர்ஹமை கொண்டுக்கிட்டு வாராரு, 10 வெள்ளி காசு. அதில் சிலருக்கு உடுப்பு வாங்கினாரு, சிலருக்கு சாப்பாடு வாங்கினார். பிறகு சொன்னாங்க, மறுமையில முகத்தில் கரும்புள்ளியோட வாரதை விட இது நல்லமே,
பிச்சை எடுத்தே வாழ்ந்து பழக்க தோஷமாக வாழ்ந்து மொத்தா போகிறாங்களே, அவங்களோட சதை இல்லாமல் வருவாங்க, முகத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்திகள் ஹதீஸில் வரும். அதை விட இது நல்லதானே உங்களுக்குன்னு கேட்டாங்க. ஆகவே இந்த ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க, வானா கேட்காதீங்க. அப்படித்தான் கஷ்டமாக இருந்தா சில நேரம் அப்படி ஈக்கம் தானே எல்லாருக்கும் ஈங்கும். நான் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் எல்லாருக்கும் வாங்க வேண்டி வரும். அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு கட்டது அப்படின்டா கொஞ்சம் நல்ல ஆட்கள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னால் அந்த நல்ல ஆட்கள் அவங்க ஹலாலானதை தான் உங்களுக்கு தருவாங்க, ஹராமானதை தரமாட்டாங்க. இன்னொன்று, அந்த நல்ல ஆட்கள் கண்ணியமான ஆட்களாக இருப்பாங்க, பரோபகாரியாக இருப்பாங்க, கொடுத்துட்டு எரிச்சப்பட மாட்டாங்க, தாராளத்தன்மை உள்ள ஆட்களாக இருப்பாங்க, அடுத்து உங்களோட மானத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருப்பாங்க. எனவே நல்ல ஆள்கிட்ட போய் கேளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயன்ற வரைக்கும் ரப்புல் இஸ்ஸாட்ட கேட்டு பழகுவோம். நமக்கு அதாவது இதை யாருக்கும் தீர்மானிக்க இயலாது. சரி, ஒரு வழிகாட்டலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மனுஷன் தானே, சரி, அவனுக்கும் கூட்டம் குடும்பம் ஈகம், பிள்ளைகள் பசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேள்மா, எல்லா பிள்ளைகளும் நல்லா வாழ்றேன், நம்ம பிள்ளை கஷ்டப்படுது, எல்லா பிள்ளையும் நல்லா உடுத்துறேன், நம்ம பிள்ளை உடுத்த அமைக்குது. அது ஒரு குடும்பஸ்தனுக்கு வார யோசனை சிந்தனை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு சைடு இருக்குது, நீங்கள் மனிதர்கள்ட்ட போய் கை நீட்ட போனீங்க, அவங்களோட மான மரியாதைக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அல்லாட்டே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி நிறைய சாலிகன்கள் அல்லாஹ்விட்ட கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய வரலாறு சொல்லுது. எனவே அல்லாஹ் நினையாபுரத்தில் உண்மையிலே எங்களுக்கு தருவான். அந்த நேரம் நாங்கள் யோசிப்போம், ரப்பு என்னுடைய மானத்தை பாதுகாத்துட்டான், என் மரியாதையை பாதுகாத்துட்டான், என் தேவையை நிறைவேற்றி விட்டான்னு சந்தோஷம் அடைவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.